நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 17 அடி 19 அடி நம்மகிட்ட வண்டி இருக்குதுங்கண்ணா. காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி மட்டும் தானே இருக்குது. 12 வண்டி இருக்குதுங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானே. வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110 19 அடி ஒரு வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. ஹைடெக் வேணுனாலும் ஹைடெக் பண்ணி தரோம். இல்லை உங்களுக்கு சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னு எடுத்துக்கலாம். இது சிங்கிள் ஓனர் வண்டி தான். 2011 மாடல் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 7 வண்டி பக்கமாக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. நிறைய பேர் கேட்டிருந்த வண்டி நம்மகிட்ட ஒரு 7 வண்டி இருக்குதுங்க. 14 அடி ஓப்பன் பாடி கண்டெய்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ப்ரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோழால பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 14 அடி ஓப்பன் பாடினா இது எஃப்சி 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர். இது பார்த்தீங்கன்னா 19 அடி சிங்கிள் ஓனர் வண்டினா ஈச்சர் 1110 17 அடி ஓப்பன் பாடி. ஈச்சர் 1110 தான் 17 அடி கூண்டு வண்டி தான். ஹை மாடலில் ஒரு வண்டி இருக்குண்ணா. 2018 மாடல் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் தானே அந்த வண்டியில் ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா 95% கண்டிப்பாக கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டிஸ் தான் பார்ப்போம். இப்படி வந்தால் டெஸ்ட் ட்ரைவும் இங்கே பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம். ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கும் சார் வண்டியில்? ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். கிளியராக ஓட்டிக்கலாம். கண்டிப்பாக. இங்கே இருக்கிற வண்டியில் எந்த வண்டி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கனாக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஓகே எந்த வண்டி பெட்டராக இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பேசி சொல்கிற ரேட்டும் நம்ம வந்து நெகோசியபிள் ரேட்டு தான். அஃபோர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒருத்தங்கன்னா டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வண்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குனாக்கா அப்போ வந்து அந்த மாதிரி வண்டியை வந்து பார்க்கலாம். நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம்? இப்போ வண்டி வந்து சில வண்டிகள் நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிட்டு போனோன்னா லோடு வெஹிக்கிள்லாம் நம்ம வந்து பின்னாடி இது இப்போ நாம் போட்டிருக்கிறது வந்து கூண்டு. அவங்க வந்து ஓப்பன் பாடி மாதிரி அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி கூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி வெயிட் இல்லாமல் லைட் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு போகிறது யூஸ் ஆகும். ஓகே. நம்மளது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இங்கே இருக்க வண்டி எல்லாமே எல்சி வெஹிக்கிள். ஹெவி லோடும் ஏற்றுறது மாதிரி இருக்காது. பெரும்பாலும் இந்த மாதிரி வண்டி தான். அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குங்களா நம்மளோட கன்சல்டன்சியில்? எதிர்பார்க்குற ப்ரைஸ் இருக்கும். ஒரு பட்ஜெட் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கனாக்க லோனோடையும் வேணும், அதிகம் பேமெண்ட்டும் இல்லாமல், அதாவது அஃபோர்டபுளாக ரேட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரினாக்கா நம்மக்கிட்ட பெட்டராகவே இருக்குது. காங்கேயம் பகுதியில் இருக்கக்கூடிய பாலாஜி பவித்ரன் கன்சல்டன்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் நமக்கு வந்து எங்கே வந்து நல்லா தரமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த கன்சல்டன்சியில் என்னென்ன இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறதுங்க, உள்ள வாங்க பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நம்ம பேர் பார்த்தீங்கன்னா தனீஷ்குமார்னா. பாலாஜி பவித்ரன் கன்சல்டிங் ஒரு 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் இங்கே. ஓகே. காங்கேயம் பகுதியில் நம்மளோட கன்சல்டன்சி எங்கே இருக்குங்க? நான் இங்கே திருப்பூர் போகிற ரோட்டில் நல்லிவே பிரிட்ஜ் சிவன்மலை பக்கத்தில் வந்தால் பார்க்கலாங்கண்ணா. இங்கே தான் இந்த காங்கேயம் பகுதியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா நம்மளுடைய கன்சல்டன்சி. அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதே கன்சல்டன்சி இங்கே வந்து ஒரு பிரான்ச் இங்கே போட்டிருக்குங்கண்ணா. இங்கே என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஈச்சரில் வந்து 17 அடி 19 அடி இந்த மாதிரி நம்மகிட்ட வண்டி இருக்குதுங்கண்ணா. லோ மாடல் ஹை மாடல் வண்டி நம்மகிட்ட ஈச்சர். நம்மகிட்ட இங்கே காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி மட்டும்தானே இருக்குது. லோ மாடல் இங்கே காங்கேயத்தில் வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் வண்டி இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இங்கே அதிகமாக பர்பஸ் இதானா இங்கே வண்டி நல்லா மூவ் ஆகும். அதனால் நாங்கள் இங்கே போட்டிருக்குங்கண்ணா. காங்கேயத்தில் போட்டிருக்கோம். இங்கே எத்தனை வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மகிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வண்டி இருக்குதுங்கண்ணா. வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானே. வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. நான் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1110 19 அடி. இதில் பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. இதிலே உங்களுக்கு வந்து 19 அடி ஹைடெக் வேணுனாலும் ஹைடெக் பண்ணி தரோம். இல்லை உங்களுக்கு சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னு எடுத்துக்கலாம். இது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80%, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குண்ணா. ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான். 2011 மாடலு. இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 7 வண்டி பக்கமாக இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. அப்படியே
ஆனால் நம்மக்கிட்ட நிறைய பேர் 1095 1090 நிறைய பேர் கேட்டுருந்த வண்டி நம்மகிட்ட ஒரு 7 வண்டி இருக்குதுங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090னா 2007 மாடல்னா இது பார்த்தீங்கன்னா 14 அடி ஓப்பன் பாடி. நம்மகிட்ட நிறைய பேர் 14 அடி ஓப்பன் பாடி கேட்டுருந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துருவோண்ணா. இதுக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டிண்ணா. அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாங்கண்ணா. நான் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் வந்து இது 1090 தானே 2011 மாடல். நம்மகிட்ட 2007 8 9 10 11 கேட்டுருந்த வண்டி இருக்குதுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2011 மாடல் சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 14 அடி ஓப்பன் பாடி. இதிலே உங்களுக்கு வந்து கண்டெய்னர் வேணுமா, கண்டெய்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. இல்லை சேசன் கேபின் வேணாலும் சேசன் கேபின் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ப்ரைஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், எடுத்துக்கலாங்கண்ணா வண்டி. அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா. நான் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ஈச்சர் வந்து 1095னா 14 அடி 1095. நிறைய பேர் நம்மகிட்ட 1095 தானே நிறைய பேர் கேட்டுட்டுங்க. 1090 1095 தானே வண்டி கேட்டுட்டுங்க. ஒரு வண்டி 2008 மாடல்னா சிங்கிள் ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. வண்டி தெளிவாக இருக்கும். சிங்கிள் ஓனர் தான், 14 அடி ஓப்பன் பாடி. சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னா கொடுக்குறோம். இது லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. இந்த வண்டிக்கு நிறையா லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பேக் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக் டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குண்ணா. அடுத்த வண்டி அப்படியே பார்க்கலாங்கண்ணா. பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 1090 2008 மாடல்னா இது பார்த்தீங்கன்னா 14 அடி ஓப்பன் பாடினா. இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேசன் கேப்னாலும் சேசன் கேப்னா எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கண்டெய்னர் வேணும்னா கண்டெய்னர் அரேஞ்ச் பண்ணி தரணும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 80,000 கிலோமீட்டர் தானே ஓடி சிங்கிள் ஓனர் வண்டினா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கண்ணா. அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா. இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1110னா. நம்மகிட்ட ஈச்சர் 1110 ஒரு 4 வண்டி இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா 19 அடி சிங்கிள் ஓனர் வண்டினா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. இதையே உங்களுக்கு ஹைடெக் வேணாலும் ஹைடெக்காக பண்ணி தரணும். இல்லை லோடெக் வேணாலும் லோடெக்காக பண்ணி தரணும். சேசன் கேம் வேணுமா சேசன் கேம்னா நம்ம கொடுக்குறோங்கண்ணா. இதுவும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இருக்குது பேக் டயரு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்கண்ணா. வண்டி நம்மகிட்ட ஒரு இந்த மாதிரி 4 வண்டி இருக்குண்ணா. தெளிவாக இருக்குண்ணா வண்டி. அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா. நான் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே வண்டி தானே. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த 19 அடி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 1110 தானே. இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்குண்ணா. வண்டி வந்து ஓட்டி பாருங்கள். இதுவும் பேக் டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இருக்குன்னா. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய பேர் லோ மாடலில் 2011 மாடலில் வந்து டயர் எல்லாமே நாங்கள் புதுசு தானே போட்டு வச்சுருக்கோம். வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக லோன் வந்து பண்ணிக்கலாம்ண்ணா. ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக லோன் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம். மற்ற கன்சல்டன்சி நிறைய நாங்கள் பார்த்துருக்கோங்க. ஸோ நம்ம கன்சல்டன்சியில் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குங்க? நான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சிவில் வந்து நம்மக்கிட்ட ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. வேறு இதில் லோன் ஃபினான்ஸில் கையெழுத்து போட்டு பண்ண முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நாங்களும் எல்லா ஃபினான்ஸ்லேயும் நம்மகிட்ட ஒரு 20 ஃபினான்ஸ் இருக்குன்னா 20லேயும் கொடுத்து ஸ்ரீராம் சோலா விட்டு நாங்கள் அதுலேயும் பண்ணுவோம். மீதி 20 ஃபினான்ஸில் கொடுத்து எவ்வளோ ஒரு 95% கண்டிப்பாக பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டிஸ் தான் பார்ப்போம் வண்டிக்கு. சரி, அப்படியே இந்த வண்டியை பார்த்துடலாம். நான் இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1110 17 அடி ஓப்பன் பாடி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நம்மகிட்ட 17 அடி கூண்டு வண்டி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து நம்மகிட்ட நம்ம கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு வண்டி நம்ம ஓப்பன் பாடி போட்டு வச்சுருக்கோன்னா இது வந்து பாருங்கள். எஃப்சி 1 இயர் இருக்குது, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி. இதுக்கும் வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. நல்லா அடுத்த வண்டி பார்க்கலாம்ண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1110 தான். 17 அடி கூண்டு வண்டி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓப்பன் பாடி பார்த்துருப்பீங்க. இதிலே கூண்டு வண்டி. உங்களுக்கு ஓப்பன் பாடி வேணாலும் வேணுமா பண்ணிக்கலாம். ஹைடெக் வேணுனாலும் ஹைடெக் பண்ணிக்கலாம். லோடெக் வேணாலும் லோடெக் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2011 மாடலு. எஃப்சி 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. சிங்கிள் ஓனர் தானே. கிலோமீட்டர் கம்மியாக தானே 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள தானே ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. லோன் இதுக்கு லோன் பண்ணிக்கலாம். ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த வண்டி பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 1090 ஈச்சர் ப்ரோனா 1090. இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. இது 2 ஓனர் வண்டினா. இதில் ஒரே ஒரு வண்டி தானே நம்மகிட்ட இங்கே காங்கேயத்தில் வந்து ஹை மாடலில் ஒரு வண்டி இருக்குண்ணா. 2018 மாடல் ஒரு வண்டி இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் இருக்குதுங்கண்ணா. 14 அடி கூண்டு வண்டியில் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னர் 2 நாள் கண்டெய்னர் போட்டு கொடுத்தோம். வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. கிலோமீட்ரு 2018 மாடல் தான். நம்ம நேரம் 4,00,000 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் தானே இந்த வண்டியில் ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் இது வந்து 1090னா. இது பார்த்தீங்கன்னா 14 அடி 2007 மாடலு. எஃப்சி 1 இயர் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சோலாவில் பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 14 அடி ஓப்பன் பாடி. இதில் உங்களுக்கு சேசன் கேபின் வேணுமா இல்லை சேசன் கேபினா நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா.
இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானே இதுவும் ஸ்ரீராம் சோழாவில் பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு வந்து 12 வண்டி பக்கமாக இருக்குதுங்கண்ணா. இங்கே காங்கேயத்தில் இருக்குன்னா வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள், வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். கன்சல்டன்சி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க காங்கேயத்தில்? இது காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற ரோட்டில் சிவன்மலை பக்கத்தில் நல்லிவே பிரிட்ஜ் பக்கத்தில் லொக்கேஷன் இருக்குதுண்ணா. பாலாஜி பவித்ரன் கன்சல்டிங் இங்கே இருக்குங்க. ஓகே. இந்த கன்சல்டன்சியில் நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம்னா தேவைப்படும் கீழே தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வர கஸ்டமர் வண்டி பார்க்குறவங்களுக்கு லொக்கேஷன் போட்டு நாங்கள் டேரெக்டாக வர வச்சுருவீங்க. ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஸ்டைல் பார்த்து வண்டி டிரைவ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தானே வண்டியை கொடுப்போம். அதாவது 95% வரைக்கும் நீங்கள் லோன் அலாட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், நம்மளுடைய முதல் பிரான்ச்சு எங்கே லொக்கேட் ஆயிருங்க? இது முதல் பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா சேலத்தில் அங்கேயும் பாலாஜி பவித்ரன் கன்சல்டிங்கில். இங்கே வந்து லோ மாடல் வண்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹை மாடல் வண்டி எல்லாமே 2018, 20, 22 இந்த மாதிரி வண்டி தான். 22 அடி, 32 அடி, 12 பாசிங், 10 வீல் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லோ மாடல் இங்கே காங்கேயத்தில் நம்ம இங்கே போட்டுருக்கோம். ஓகே சார், நிறைய தகவல் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். தேடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் அவங்களோட ஃபினான்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷோ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு அவங்களுக்கு அணுகி நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜ் தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.